பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அருவருப்பானதுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு வேதம் சொல்லுது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அருவருப்பானதுன்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமத்தில் ஆணோட சம்போகம் பண்ண வேண்டாம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. தள்ளிவிடப்பட்டவளை முன்னாள் கணவர் சேர்த்து கொண்டு அது அருவருப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கள்ளத்தராசு அருவருப்பானது சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அருவருப்பானது. ஆனால் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் அன்பு தேவ ஜனமே. தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அந்த வார்த்தை கை கொண்டு அவருடைய நீதி நியாயங்களை கை கொண்டு கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி இருக்கிற காரியங்கள் என்ன? அந்த ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பதில்லை. அப்போது நம்மளை காத்துக்கொள்கிற ஒரு காரியம் கேட்பதும் அதன்படி நடப்பது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். வேதத்தை நம்ம கேட்பதும் அதன் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்பதும் அதன்படி நம்ம நடப்பதும் எவ்வளோ முக்கியம். அதன்படி செய்யாத போனால் அந்த ஜெபம் பயனற்றதாக இருக்கும். அந்த ஜெபம் பயனற்றதாக இருக்கும்னு வேதம் சொல்லுது. அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் திரு சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாயானால் கடவுளும் அவன் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். திரு சட்டத்துக்கு கர்த்தருடைய அந்த திரு சட்டத்துக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவன் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவாராம். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் என்று இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதித்து கொண்டிருக்குது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கி எவ்வளோ பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும், எவ்வளோ பிஸியான காரியங்கள் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? வேலை இல்லைன்ட்டு நம்ம ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. இன்றைக்கி வேலை கிடச்சதுப்போ இன்றைக்கி கர்த்தரை பார்த்து நம்ம ஒரு காரியம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அநேகர் என்ன சொல்லிகிட்ருக்கோம்? ஜெபிக்க டைம் இல்லை, தெய்வ சமூகத்தில் அமர டைம் இல்லை, தேவனை தேட டைம் இல்லை, அதிகாலை எழும்ப முடியலை, தெய்வ சமூகத்தை தேட முடியல, நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம கர்த்தருக்கே சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கோம். அன்பு தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை நம்ம தியானிக்கும்படி கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தானா. எதுக்கு பக்குவப்படுத்தியிருந்தான்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ராவில் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆராயவும் வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். ஹல்லேலூயா. எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அன்பு தேவஜனமே, சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் நம்ம ஃபுல்லாக வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை குறித்து, நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் காத்து நடப்பேன். வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் காத்து நடப்பாங்க. அவருடைய வாழ்வில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை நம்ம அண்ணாந்து பார்க்கும்படி கர்த்தர் வைத்திருக்கார். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே ராச்சாமங்களிலே உங்கள் நாமத்தை நான் நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன். ஆண்டவரே காலங்களிலே உங்கள் நாமத்தை நினைத்து உங்களுடைய வேதத்தை நான் கை கொள்ளுகிறேன். எவ்வளோ தேவன் மேலேயும் தேவனுடைய வார்த்தை மேலே ஒரு வாஞ்ச, தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பு நாளுக்கு நாள் அவரை நெருக்கி ஏவி கொண்டிருந்தது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய காரியங்களெல்லாம் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு முன்பாக அந்த சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது பார்த்தா, அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகவில்லை. அகந்தைக்காரரெல்லாம் அவளை என்ன பண்ணாங்களாம்? கேலி கிண்டல் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. இன்னொரு அழகான ஒரு வசனம் இருக்குது. துன்மார்க்கர் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டு உமது வேதத்தை நான் மறக்கவில்லை. அகந்தைக்காரர் பரியாசம் பண்ணியும் வேதத்தை என்ன பண்ணலையா? அவரு விட்டு விலகலை. துன்மார்க்கர்கள் கூட்டம் கொள்ளையிட்டு உமது வேதத்தை நான் மறக்கலை. என் பிராணன் எப்போது என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உமது வேதத்தை நான் மறக்கலை.
சவுலுக்கு தப்பி ஓடி போகல கூட, துரத்து விடப்படுகையில் கூட, அவர் காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் தஞ்ச புகுந்த போது கூட அவர் என்ன சொல்றாரு, என் பிராணம் என் கையில் இருக்கு, அப்போ கூட நான் உங்கள் வேதத்தை நான் மறக்கல ஆண்டவரே, உங்கள் வேதத்தை நான் மறக்கலை, உங்கள் வேதத்தை நான் மறக்கலை. வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. யார் வேதத்தை விட்டு விலகுவாங்க? துன்மார்க்கர். இன்றைக்கு வேதத்தை விட்டு விலகுறோமா? அப்போ எப்படியாப்பட்ட ஜீவியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நம்மளும் ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அன்பு தெய்வ ஜனமே, அவரையும் அவருடைய வார்த்தையும் தியானித்த மனுஷன் தாவீதுங்க. இன்றைக்கு அவர் என்னவா அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, சிரமம் நிறைஞ்ச வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை. அதுக்கப்புறம் தேவன் அவர் உயர்வுக்கு கனத்துக்கு நேராய் அவரை நடத்தினார். இன்றைக்கும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு வேதத்தை நேசிக்கும்படி, வேதத்தை தியானிக்கும்படி, ஜெபம் செய்யும்படி தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். வாசி, யோசி, நேசி. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாசிக்கணும், நேசிக்கணும், யோசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகவும் சமாதானம் உண்டு. வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். உங்கள் வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாக வாழ முடியும். அன்பு தெய்வஜனமே, உங்கள் வேதத்தை, ஆண்டவருடைய வேதத்தை, ஆண்டவரையும் அவருடைய வேதத்தையும் வாசிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள் தான் இந்த பூமியில் பாக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. தாவீதை காட்டில பாடுகள் நமக்கு இல்லைங்க, தாவீதை காட்டில சிறுமைகள் இல்லைங்க, அலைச்சல்கள் இல்லைங்க, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, பாடுகள் இல்லை. அதன் மத்தியிலும் துன்மார்க்கர் கூட்டமும் பரியாச கூட்டமும் அவரை நெருக்கி ஏவின போதிலும், பரியாசம் பண்ணி துரிஞ்சு கொண்ட போதிலும் தாவீது அந்த வேதத்தை விட்டு விலகலை, வேதத்தை மறக்கவில்லை, வேதத்தை கை கொண்டேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் அவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அதனால தான் தேவன் அவரை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். எந்த சூழ்நிலையிலையும் வேதத்தை வாசிக்கிறவராய், நேசிக்கிறவராய், ஆண்டவரை சமூகத்தை தினமும் பற்றி பிடிக்கிறவராய், தேடுகிறவராய் இருந்ததுனால்தான் சங்கீதக்காரர் தாவீது தேவ தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் இருக்கலாம், ஜெபிக்காமல் இருக்கலாம், அநேக ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம மனம் திரும்பணும். சில காரியங்களை நம்ம விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம தேடும்போது, ருசி பார்க்கும்போது பாக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அவர்களுக்கு இடர் இல்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:18 சொல்லப்பட்டிருக்கு, உமது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க. அதிசயம் எங்கே இருக்குங்க? வேதத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் அதிசயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணுமானா, அற்புதம் ஆச்சரியமாய் உங்களை நடத்தணும்னா வேதத்தை வாசிங்க, நேசிங்க, தியானிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிற உங்கள் தெய்வீக வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. நம்முடைய வல்லமுள்ள கரம் ஆண்டவர் இந்த நாள் ஆளுக செய்யட்டும். கர்த்தர் எங்களோட பேசியிருக்கிறீரப்பா, துதிக்கிறோம். எத்தனை வேலைகள், எத்தனை காரியங்கள் இருந்த போதும் ஆண்டவரே எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாரப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலில் நீதி நியாயங்களை உபதேசிக்கும் கட்டளைகளும் செவி கொடுக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிற தாவீது தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கும், கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய அன்புக்கும் பக்குவப்படுத்தியிருந்தார். அவர் இருதயத்துக்கு நீ ஏற்றவராக நீ தெரிந்து கொண்டது போல இந்த நாளில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோமப்பா. எங்களுடைய மீறுதல், எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க, எங்கள் குற்றங்களை கர்த்தர் மன்னிங்க ஐயா. மீண்டும் ஆண்டவர் எங்கள் சமூகத்தை நாங்கள் தேடுகிற கிருபைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு சமாதானம் உண்டு, உங்களுக்கு இடர் இல்லை, பாக்கியமான வாழ்க்கை வாழணும்னா இன்றைக்கு வேதத்தை நேசிங்க, யோசிங்க, தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.